வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இந்தியன் ஹோட்டல்ஸ் கம்பெனி 2026க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க ஃபாலிங் கமெண்ட் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த், எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன், டெக்னிக்கலாக மூமெண்டம் பெரிஷில் இருக்குது. அனாலிசிஸ் டு ப்ரைஸ் டார்கெட்டாக 851 டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 656ங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை பார்க்கும்போது கரண்ட் பிஇக்கும் சரி, 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி 0.02 அப்படின்னு இருக்கு, வித்தின் த தியரட்டிக்கல் லிமிட் தான். ஆனால் பிஇ அண்ட் பிபி எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன், ஹை இன் இண்டஸ்ட்ரின்னு இண்டிகேட் ஆகுது. ஸோ எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன். அதே மாதிரி பெக்டிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 70, பிக்கி வந்து பார்த்தோம்னா 48. ஸோ இப்போ இதுவும் வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக உறுதிப்படுத்துது. அதனால இவங்களுடைய ஸ்டாக்னேஷன், இவங்களுடைய இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல், அதாவது ஏர்னிங்ஸ் வந்து ஸ்டாக்னேட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க அப்போ கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இல்லாட்டி டிக்ரீஸ் ட்ரெண்டுக்கு வந்தாலும் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இப்போ அதை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்குறோம். நெட் கேஷ் ஃப்ளோ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நெகட்டிவாக இருக்குது. போன வருஷம் நிஃப்டி 50யோட ரிலேட்டிவ் ரிட்டர்னாக எடுத்தது பார்த்தோம்னா 24% நெகட்டிவாக தான் போயிருக்கு. பீட்டா ஸ்கோர் 1.50ங்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட் லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட்டை நம்ம பார்க்கலாம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து ஒரு 12% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க 2026க்கு. அதே இது 2027க்கு பார்த்தோம்னா 22% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. 2027க்கு இன்க்ரீஸ் ஆகுது. அந்த மாதிரியான சூழலில் இது அட்ஜஸ்ட் ஆகுச்சு அப்படின்னு சொன்னாக்க ஒரு எவ்வளோ தூரத்துக்கு கீழே அவன் வந்து தர தட்டி இருக்கிறானோ அங்கேருந்து ஒரு நல்ல டர்னிங் பாயிண்ட், ட்ரெண்ட் ரிவர்சல் நம்ம பார்க்கலாம். இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 2026க்கு 4.5% வந்து க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுடைய 2026ல் இவங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பிரேக் பாயிண்ட்டு 752. கீழே எப்பவுமே பிரேக் பாயிண்ட் உடச்சி கீழே தான் கரெக்ஷனில் தான் போயிட்டு இருக்கிறான். S1 620லேருந்து 670, S2 540லேருந்து 571, S3 409லேருந்து 449. ஸோ இப்போ இவே வந்து இப்போ கரெக்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்கிறான். S1 ரேஞ்சுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கிறான். பார்ப்போம் சப்சிக்வெண்ட்டாக எப்படி வரப்போகிறான்னு பார்ப்போம். ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் ட்ரெண்டு கிடச்சி பிரேக் பாயிண்ட்டு மேலே உடைச்சான் அப்படின்னு சொன்னால் பிரேக் பாயிண்ட் 752. ஸோ இப்போ அது மேலே உடைச்சான்னாக்க ரெசிஸ்டன்ஸாக என்ன வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். R1 801லேருந்து 831, R2 913லேருந்து 963, R3 1012லேருந்து 1043. ஸோ இப்போ இதுதான் வந்து இப்போ இவனுக்கான பாயிண்ட்ஸ் வந்து கீழேனாக்க இந்த பாயிண்ட்ஸ் சப்போர்ட் பாயிண்ட்ஸ் பார்த்துட்டோம். அதே மாதிரி மேலே அப்சைட் மூவ்மெண்ட் எடுக்குது அப்படின்னு சொன்னாக்க ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் பார்த்துருக்குறோம். இப்போ இவனுடைய இந்த சைடு நம்ம பார்த்தோம்னா ரிசல்ட்டு இன்னும் Q3 ரிசல்ட் வரல. Q2 வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கரெக்டாக பார்த்தோம்னா செப்டம்பர் 2024லேருந்து இப்போ வந்து செப்டம்பர் 2025 வரைக்கும் பார்த்தோம்னு வச்சுக்கோமே. செப்டம்பர் 2024லேருந்து செப்டம்பர் 2025 வரைக்கும் ரேஞ்ச் பவுண்டு 11.8, 12.7, 13.4, 13.7, 11.8. ஸோ இப்போ இந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளேயே இருக்கிறான். இந்த ரேஞ்ச் பவுண்ட்லேருந்து சப்போஸ் 11க்கு கீழே உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் பெரிய லெவல்லையே கரெக்ஷன் ஆகும். இந்த ரேஞ்ச் பவுண்டில் இருந்தாலே பெரிய கரெக்ஷன் தான். ஏன்னா அவனுக்கு இது கிடைக்கல, நம்ம எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன். 13 புள்ளிக்கு மேலே 14க்கு மேலே அவன் உடச்சி போகிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது அட்ஜஸ்ட் ஆகும். அட்ஜஸ்ட் ஆகும்போது ஒரு அப்சைட் மூமெண்ட்டு எவ்வளோ தூரத்துக்கு கரெக்ஷன் எடுத்துருக்குறானோ அங்கேருந்து தான் நம்ம ஒரு அப்சைட் மூமெண்ட் பார்க்க முடியுமே தவிர்த்து நம்ம வந்து அந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ இப்போ இவனோட பாயிண்ட்ஸை ரீகால் பண்ணுவோம். பிரேக் பாயிண்ட் 752, S1 620லேருந்து 670, S2 540லேருந்து 571, S3 409லேருந்து 459. சப்போஸ் இவே அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்து ஸ்ட்ராங்காக புல்லிஷ் ட்ரெண்டு ஃபார்ம் ஆனன்னா R1 801லேருந்து 831, R2 913லேருந்து 963, R3 1012லேருந்து 1043.
தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க.